இந்த ஊருக்கு வந்ததும் வந்தோம் ஒண்ணுமே புரியலப்பா. இந்த பஸ் வேற எப்போ வருமோ? அடா யார் அது ஊருக்கு புதுசாக இருக்காங்க? ஐயோ யாரோ வராங்க, நம்மளை பார்க்குறாங்களே. ஏம்மா யாரம்மா நீ? என் பேரு பினுக்கா. நான் இப்போதான் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கேன். இங்கே யாரம்மா நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க? மலையம்மாள் இருக்காங்களே, அவங்களோட மவ தான் நான். யாத்தே மலையம்மாவா? அது நெட்டவழிக்கு மாமியா தானே? அவளுக்கு என்ன 3 பசங்களா? அவங்க வீடு இங்கே தான்மா பக்கத்தில் இருக்கு. என் கூட வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். சரிக்கா, வாங்கக்கா போகலாம். வா வா. ஏம்மா எப்பம்மா வருவா தங்கச்சி? வந்துட்டு தான் இப்படி இருக்கா? இப்போ வந்துடுவா. இரு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறாளாமா. சரிம்மா. அதுதான்க்கா மலையம்மா வீடு. எடி என் மக்கா வாட்டி, என் சின்ன மவ. வா தங்கச்சி. வரேன்க்கா. அண்ணா எங்கம்மா? அண்ணன் வேலைக்கு போயிருக்கான் டீ. வந்துருவான். எட்டி கருப்பு ட்ரெஸ் போடாத டீ, போய் வேற ட்ரெஸ் மாற்றிட்டு வா. சரிம்மா, வந்துட்டம்மா. வா. யாத்தே நம்மளுக்கும் கூட இவ்வளோ ட்ரெஸ் நம்ம அம்மா கறி வாங்கி கொடுக்கல. சின்னம்மா ஒன்று எவ்வளோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கா. எப்பப்பா எட்டி நானும் சின்ன வயசுலலாம் இப்படி தான் அப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பேன். என்ன மாதிரியே வச்சுருக்கப்படி. பார்க்க அப்படியே என்ன மாதிரி அச்சாசல் இருக்க. பொட்டு மட்டும்தான் நான் இந்த மாதிரி ஏதோ இது நிலா மாதிரி வச்சுருப்பேன். நீ வந்து பெரிய பொட்டை வச்சுருக்க, அவ்வளோதான் வித்தியாசம். என்ன மாதிரி நீ சாரீ கட்டிட்டு என்ன மாதிரி பொட்டு வச்சுட்டு வந்தேன்னா நீ அப்படியே எனக்கும் டிஃப்ரென்ஸே இருக்காது டீ. நல்லா இங்கிலீஷ் பேசுறியேம்மா. என் மரபம் பேசும்போது அப்படியே கேட்டு வச்சுருப்பேன், அதில் தான் பேசுகிறேன். நம்மளுக்கு என்னைக்காச்சும் என் அம்மாக்காரி இப்படி சொல்லியிருப்பாளா? சின்ன மவன் ஒன்று எப்படி செல்லம் கொடுக்குறா. வருமாவளே என்ன இதெல்லாம்? ஏம்மா யாருமா இது? வினோதமா காக்காவை கொண்டுட்டு வராங்க. நீ என்ன இது? ஏத்தே நீங்கள் தானே பிரியாணி வேணும்னு கேட்டீங்க. நான் வந்து சிக்கனை தேடி எல்லா கடைக்கும் போனேன். எல்லா கடையுமே வெள்ளிக்கிழமைங்கிறங்காட்டிக்கு மூடி இருந்துச்சுத்தே. அதனால் காக்கா ஒன்று மரத்தில் உட்காந்துருந்துச்சு, அதையே பிடிச்சிட்டு வந்துட்டே. இப்போ காக்கா பிரியாணி போடுறேன். யாருதே இது? வருமாவளே முதல்ல அந்த காக்காவை தூக்கி வெளியே போடு. எனக்கு காக்கா பிரியாணி வேண்டாம், சிக்கன் பிரியாணி வேண்டாம். அந்த காக்காவை கொண்டு தூரம் போடு மருமவளே. எனவே காக்காவை கொண்டு வெளியே போடணுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காக்காவை பிடிச்சது தெரியுமா? நெட்டம்மா என்ன இதெல்லாம்? இந்த பொம்பளை என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு தெரியுறா? மருமவளே நானும் கொஞ்சம் பொறுத்து போயிட்டு இருந்தா ஓரா பண்ணிட்டு இருக்காத. உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கு அந்த காக்கா கொண்டு தூரம் போடு. போடுறாங்க. கஷ்டப்பட்டு காக்காவை பிடிச்சிட்டு வந்தா தூரம் போடணுமாமே. இந்தாங்க இந்த காக்காவை பிடிங்க. போய் தோலை உரிச்சு காக்கா பிரியாணிக்கு ரெடி பண்ணுங்க. பறந்து போகுதே. நெட்டம்மா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. என்ன இப்ப காக்காவை கொண்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க வீட்டுக்குள்ள? அதென்ன இப்படி வீடு ஃபுல்லா பறக்குது? என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தாங்க வாங்கிக்கோங்க அரை. நெட்டம்மா இப்ப எதுக்கு எங்க அம்மா பிடிச்சி அடிக்கிற? மருமகளே உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா பண்ணிட்டு இருக்க. உன்னை எல்லாம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இனிமே என்ன தைரியம் இருந்தா நீங்க என் அம்மாவையே அடிச்சிருப்பீங்க. என்ன எல்லாத்துக்கும் ஒரு அளவு. என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மாக்காரியை அடிச்சிருப்பீங்க. யாத்தையும் 3 பசங்களும் இல்ல ஒன்று சேர்ந்துட்டாங்க. எடி மருமகளே ஏதாச்சும் எனக்கு எங்க 3 பசங்க இருக்காங்க டி. உன்னால இனி ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஏதாச்சும் ஆக்டிங்க போட்டுற வேண்டியதுதான். மலையம்மா என்ன தைரியம் இருந்தா என்ன திட்டி இருப்ப. நெட்டம்மா என்ன வாடி போடின்னு பேசுற? நான் தான் சாமி வந்திருக்கேன். உனக்கு அம்மாவளே திட்டுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? ஓம் 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 கிரீம் கிரீம். இவளுக்கு நல்லதே நடக்க கூடாது. ஓம் கிரீம் கிரீம் கிரீம். காளி சூளி காளி மாளி. யாத்தே அம்மன்ல வந்து நம்மளுக்கு சாவம் விட்டுட்டு போயிட்டாங்க. பார்க்க அம்மன் வந்த மாதிரி தெரியலையே, வேணும்ட்டு ஆக்டிங் விட்ட மாதிரி தெரியுதே. சரி எங்க அம்மா நம்புறாங்க, என்ன பண்றது? ஏட்டி என் மக்கா போய் தண்ணி எடுத்துட்டு வாட்டி மூஞ்சில தொளிப்போ. சரிம்மா. எத்தனை நேரம் நடிக்கிறதுன்னு தெரியலையே. இந்தாம்மா. எத்தையும் என்னத்தையும் மூஞ்சி மேலே தண்ணி தெளிச்சு விட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை மருமவளே. ஆமாம் நான் எப்போ வீட்டுக்கு வந்தேன்? நான் சிக்கன் வாங்குறதுக்கு தானே கடைக்கு போனேன்.
மருமவளே சிக்கன்லாம் வேண்டாம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தியா, சிக்கனில் சாப்பிட வேண்டாம், நான் தெரியாமல் சொல்லிட்டேன். அப்படியாத்தே? சரி சரி நெட்டம்மா நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. சரி பாபு மனுஷா. சரிம்மா, வருத்தப்படாத. ஆனாலும் ஆத்தா வந்து சாவ விட்டுட்டு போயிட்டாங்களட்டி, என்ன பண்ணுறதுனே தெரியலட்டி. அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன டீ? நம்ம நெட்டவழி இருக்கால்ல, நெட்டவழிக்கு மாமியாருக்கு 3 மவக்கா. என்ன டீ சொல்கிற? ஆமாக்கா, எனக்கு பஸ் ஸ்டாண்டில் ஒரு புள்ள வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சக்கா. யாரும்மா நீ ஊருக்கு புதுசாக இருக்கேன்னு கேட்டேன். உங்களை யாரை பார்க்கணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். மலையம்மாவோட மவன் சொல்லுதுக்கா. அப்புறம் மலையம்மா வீட்டில் விட்டுன்னே ஒரே சிரித்து ஆடி பாடி கொண்டாட்டமாக தான் இருக்க மாட்டா இருக்கு. அப்படியே நெட்டவழியே வந்துட்டா. ஏக்கா உங்களுக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னட்டு? ஒரே காமெடிக்கா. எட்டி என்னன்னு சொல்லுட்டி, எனக்கு சாமி வந்துட்டுக்கா. எட்டி என்ன டீ சொல்லத? எங்க அக்கா வேற ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களே, என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்போம். ரிங்க போகுது ரிங்க போகுது. ஹலோ, சொல்லுடி தங்கச்சி. அக்கா ஏதோ பிரச்சனைன்னு கூப்பிட்டேயாமா, நான் வேற வீட்டில் இல்லையா, அதனால தான் எடுக்க முடியல. என் தம்பி தான் சொன்னான். நாங்கெல்லாம் இருக்கோங்கிறதையே மறந்துட்டேன். அப்படியெல்லாம் இல்லைக்கா, ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருந்துச்சு, அதனால தான் போயிட்டேன். சரி, இப்போ வாச்சு என்னன்னு கேட்கணும்னு தோணுச்சு. என்னாச்சுக்கா, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னையாமா? ஆமாட்டி, என் மருமவக்காரி இருக்கால்ல, அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு 10-15 நாளில் வரேன்னு சொல்லிட்டு இப்போ 2 மாதம் ஆயும் ஆளை காணம்டி. நீ அந்த ஊரில் தானே இருக்க, அதான் ஏதாச்சும் ஆள் விட்டு பண்ணுவியோ பிடிப்பியோன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஓ இவ்வளோதான் விஷயமாக்கா, நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினச்சிட்டேன். அவள் எந்த வீடு அட்ரஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்ருங்க, நான் பார்த்துக்கிறேன் இனிமே. ஓ அப்படியா? எனக்கு இப்போதான்ட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளை அங்கேயே வச்சு அவள் அம்மாக்காரி முன்னாடி ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணும்டி. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைக்கா, நான் பார்த்துக்கிறேன். உன்னைய தான் எனக்கு நேரில் பார்க்கணும் போல இருக்கு. இங்கே எப்படி வருவ? வருவேன்க்கா, வரப்போட சமயத்தில் கண்டிப்பாக வருவேன். என்னட்டி பெருசாக பஞ்ச் டைலாக்கெல்லாம் பேசுத? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். சரிட்டி. எங்கள் அக்காவுக்கு கண்டிப்பாக இந்த உதவியை செஞ்சே ஆகணும். எல்லே ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரூமுக்கு போ. ஆமாம், உங்கள் மாமா எங்க?